கொரோனாவுக்கு முன்பு இதை விட ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அப்பொழுதும் நீங்கள் கேட்டிங்க ஈவினிங் 7:30 to 8:30 வச்சா அந்த டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த முயற்சி இந்த கேஜெட் ஃப்ரீ ஆர் ஆன்லைன் கிளாஸஸ்க்காகவோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக கிடையாது. An awareness campaign for parents and families to make gadget free time a regular part of their daily lives. ஊடக நண்பர்களுக்கும் என் முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களது ராம்கோ நிறுவனமானது இன்றுமே சமுதாய பணிகளில் இட் மே பி என்விரான்மெண்ட், இட் மே பி சோசியல் காஸ், இதிலுமே முதன்மையாக இருப்போம். இன்று இந்த பேரண்ட் சர்க்கிள் என்பது எங்கள் ராம்கோ குழுமத்தின் ஒன் ஆஃப் தி மெம்பர்ஸ். அவங்க இந்த கேட்ஜெட் ஃப்ரீ ஹவர்ஸ் அங்கிற இதை ஒரு 3 years பேக் they wanted to promote. இது நம்ம ரெண்டாக வச்சுக்கலாம். ஒன்று கொரோனாவுக்கு முன்பு, கொரோனாவுக்கு பின்பு. கொரோனாவுக்கு முன்பு இதை விட ஆன்லைன் கிளாஸஸ்லாம் ஒன்றும் கிடையாது. பட் அப்பொழுதும் நம்ம when we interacted with the people, we are able to understand they are more addict to even the parents are more addict rather than children to the cell phones. அதனால் அவங்க குழந்தைகளை கேர் எடுக்க முடியலை. உங்கள் ஊடகத்திலையும் பார்க்குறோம், செய்தித்தாளிலையும் பார்க்குறோம், எவ்வளவு சமுதாயம் சின்ன குழந்தைகளே கேம்பிளிங் இதில் ஈடுபட்டு ஈவன் they are committing suicide. To that extent the gadget is having its own effect on the social life. அதை நம்ம திருத்தணுங்கிறதுக்காக எங்களது சமுதாய பணிகள் இதுவும் ஒன்று. ஸோ இங்கே நம்ம கொரோனாவுக்கு முன்பே நாங்கள் இந்த பேரண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்து, அதாவது just we don't say they don't use gadget at all. At least sometime we should be free from gadgets so that quality time you can spend with the family, so that the social life or family life can be improved. இப்போ நம்ம ஆஃபீஸில் திரும்பி நம்ம கம்ப்யூட்டர்லேயும் பார்த்துட்டு இதே பார்த்தனால வீட்லேயும் அந்த மூடு இருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆஃப்டர் கொரோனா ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிற நியூ கான்செப்ட் வந்தது. Not only work from home for the parents, even learning also work from homeங்கிற கான்செப்ட் வந்ததுனால எல்லாரும் கேட்ஜெட்லேயே, இப்போ வீட்டு முன்னால் ஒரு செல்ஃபோன் இருந்தது, இப்போ 10 செல்ஃபோனாக மாறி இருக்கலாம், 10 கம்ப்யூட்டர் மாறி இருக்கலாம், இல்லைன்னா வாட் எவர் நியூ கேட்ஜெட்ஸ் அவைலபிள் அது பெருகிடுச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாரும் கேட்ஜெட் தான் முக்கியம். கேட்டோம்னா நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், ஐ ஹேவ் டு ஆன்சர் தி கால் டு தி ஃபாரின் கண்ட்ரீஸ். இப்போ இது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ங்கிறது டெஃபினட்டாக ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னு சொல்ல, அட் தி சேம் டைம் இட் கிரியேட்ஸ் லாட் ஆஃப் சமுதாய சீரழிவுக்கு ஒன்றாவது காரணம். கண்டிப்பாக இப்போ நீங்கள் எவ்ரிடே பேப்பரில் பார்த்தோம்னா எக்கச்சக்கமான கிரைம்ஸ் கமிட்டட் பிகாஸ் ஆஃப் ஃபேஸ்புக் ஆர் ஸோ மெனி திங்ஸ். மேபி தேர் மேபி குட் காசஸ். இப்போ நான் நேற்று தான் ஒரு இதில் படித்தேன், ஒரு இந்தியன் வால் என்ஆர்ஐ ஒரு செக்ரட்டரி ஒரு அவர்லி இஸ் பேயிங் $2. எதுக்குன்னா அவர் ஃபேஸ்புக் பார்த்தாருன்னா கன்னத்தில் அரையணும். ஒரே வேலை அவருக்கு ஒன்றுமே வேலையில் கிடையாது. அவர் எப்போயாவது தவறி அவரோட வேலை பார்க்காம ஃபேஸ்புக் பார்த்தாருன்னா கன்னத்தில் ஒரு அரையணுமா. அதை எலன் மாஸ்க் பார்த்து இது பெஸ்ட் ஐடியா அவர் என்டார்ஸ் பண்ணியிருக்காரு. உடனே பிகம் வைரல். இதே தான் நாங்களும் சொல்கிறோம், பேரண்ட்ஸ் சர்க்கிளையும் சொல்கிறோம், டோன்ட் see for 1 hour. இப்போ எலன் மாஸ்க் சொன்னால் டெஃபினட்டாக இது வைரல் ஆகுது. பட் நான் எங்கள் ரிக்வஸ்ட் இதே போல் சமுதாய செய்திகளை உங்களை போல மீடியா we can conceptuate the idea, but medias like you can take it to millions of people, so then only it can be very successful. அதனால தான் இந்த பர்பஸ் இன்றைக்கி மீடியா மீட் பண்ணதே நம்ம சமுதாயத்தை சீர்திருத்தணும்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் நேரமாவது ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்கிறதான் எங்கள் பேரண்ட்ஸ் சர்க்கிளுடைய மெயின் ஐடியா. ஸோ அதனால் நாங்கள் ராம்கோ சிமெண்ட்டு, எங்கள் ராம்கோ குழுமம் பேரண்ட்ஸ் சர்க்கிளோட இதை நாங்கள் ஸ்பான்சர் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்பான்சரிங் இஸ் நாட் மோர் இம்பார்ட்டண்ட். உங்களை போல் மீடியா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளுக்கு இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா then definitely our mission is successful, and to small way we are contributing to the society also. So our request is propagate in a big way
that gadget free hourங்கிறது is not maybe it is only momentum or it is only நளினா சொன்னாப்ல it is only a small initiative but இது ஒரு மூமெண்ட்டாக மாறணும்னா but the media should also said every day கொஞ்சம் நேரமாவது குழந்தையோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் நேரம் குழந்தைய ஸ்பெண்ட் பண்ணுங்கன்னு சம் நியூஸ் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னும் நாங்கள் ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறோம். இல்லை ஜெர்மனியில் வந்து குழந்தைகள் வந்து எங்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஆன் கேட்ஜெட். அந்த அளவுக்கு வந்து பீப்புள் ஆர் வெரி ஃபெட் அப் வித் ஈவன் தர் பேரண்ட்ஸ் பிகாஸ் தேர் ஸ்பெண்டிங் ஸோ மச் டைம் ஆன் தி கேட்ஜெட் ரேதர் தேன் ஸ்பெண்டிங் டைம் ஆன் தம். அதனால் வந்து நாங்கள் இது பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஸ்மால் இனிஷியேட்டிவ், அதனால் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். வணக்கம், தேங்க்யூ. போராட்டமோடு சேர்ந்து நாங்கள் கொஞ்சம் சில பல ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய ஆர்கனைஸ் பண்ணிருக்கோம் குழந்தைகளுக்காக, ஃபேமிலிக்காக. பட் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் கேட்டார். அப்போ நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நான் இப்போ சொல்லிடுறேன். நீங்கள் கேட்டிங்க ஈவினிங் 7:30 to 8:30 வச்சா அந்த டைமில் ஆன்லைன் கிளாஸஸ் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இந்த முயற்சி வந்து இந்த கேஜெட் ஃப்ரீ ஆர் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்காகவோ அந்த மாதிரி வேறு ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஈவெண்ட்டுக்காக கிடையாது. இது வந்து என்னென்னா நம்ம எல்லாருமே குழந்தைகளாக இருக்கட்டும், அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த கேஜெட்ஸ்க்கு நம்ம ஒரு 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 அடிமை ஆகிட்டோம். இப்போது நம்ம எல்லாருமே எப்போ பாரு ஃபோனை பார்த்துட்டு இருக்கோம், சாப்பிட்றத ஃபோனை பார்க்குறோம், தூங்குறதுக்கு முன்னால் ஃபோனை பார்க்குறோம். குழந்தைகள்கிட்ட அவ்வளோவா நம்ம பாண்டிங்கே கிடையாது. எல்லார் கையிலையும் ஒரு ஃபோனை கொடுத்துடுறோம். குழந்தை ஆயிரதா நம்ம பிஸியாக இருக்கோமா, ஒரு ஃபோனை கொடுத்து யூடியூப் பார் அப்படின்னு சொல்லிடுறோம். ஸோ இந்த முயற்சி வந்து அந்த மாதிரி செய்யாமல் குழந்தைங்களோடையும் ஃபேமிலியோடையும் சேர்ந்து ஒரு அரை மணி நேரம் அட்லீஸ்ட் 1 மணி நேரம் தினம் நீங்கள் வந்து எல்லோரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அது கேஜெட்ஸ் வந்து ஃபோன் மட்டும் கிடையாது, டெலிவிஷனாக இருக்கட்டும், இப்போல்லாம் வந்து பாடுறதுக்கு பேசுறதுக்கு கூட வீட்டில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வருது, அதில் ஏதாவது சொன்ன கேள்விக்கு பதிலெல்லாம் சொல்லுமா, அதோடெல்லாம் பேசாமல் குழந்தைகளோட அம்மா அப்பாவோட பேசி நீங்கள் கொண்டாடுங்கோ. அது மட்டும்தான் நாங்கள் சொல்கிறோம் சார். ஐ ஹோப் இட் ஆன்சர்ஸ் யுவர் கொஸ்டின். அதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போது இந்த கேஜெட் ஃப்ரீ ஆருக்கு கொண்டாடுறதுக்கு சேர்ந்து நாங்கள் சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறோம். ஒன்று வந்து ஹஹா ஹிஹி சேலஞ்சு. அது என்ன சேலஞ்சுனால் நீங்கள் எல்லோரும் ஃபேமிலியோடு சேர்ந்து நல்லா சந்தோஷமாக சிரிக்கணும், ஒரு மினிட்டாவது சிரிக்கணும். அந்த ஒரு வாய்ப்பு நமக்கு ஹோல் ஆஃப் லாஸ்ட் இயர் பிகாஸ் ஆஃப் பேண்டமிக்கு வேறு நிறைய சோஷியல் ப்ராப்ளம்ஸ்னால நமக்கு வந்து அந்த சான்ஸே வரலை. அதனால் இந்த செலிப்ரேஷனோடு சேர்ந்து இந்த ஜாய் ஆஃப் கனெக்ஷன் ஒரு வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறதுனால எல்லோரும் வந்து ஃபேமிலியோடு சேர்ந்து ஒரு மினிட் நல்லா சிரித்து வேறு யாரையாவது ஒருத்தரை நாமினேட் பண்ணி அவரும் உங்களால் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருக்கணுங்கிறது தான் அந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கு இது. நம்ம எல்லோரும் வெளிநாட்டிலேருந்து ரைஸ் பக்கெட் சேலஞ்சு, ஐஸ் பக்கெட் சேலஞ்சு அதெல்லாம் வந்தப்போ நல்லா ஃபேமஸ் ஆக்கினோம். எல்லோரும் சிரித்து அதை போட்டோம், எல்லா இடத்துலையும் ஃபார்வர்ட் பண்ணோம், எல்லாம் ஷேர் பண்ணிட்டோம். அது மாதிரி நீங்களும் இந்த நம்ம வந்து ஹஹாஹி சேலஞ்சை வந்து ஷேர் பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக சிரித்து கொண்டாடினா நல்லாயிருக்கும். செகண்ட் வந்து நாங்கள் வந்து 14 டே ஆக்டிவிட்டீஸ் சேலஞ்ச் வச்சுருந்தோம். இப்போது ஒன் ஆஃப் த சிம்பிளஸ்ட் திங்ஸ், எல்லா பேரண்ட்ஸ்கிட்டையும் குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க கேட்குற ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன செய்யலாம் குழந்தைகளோடு சேர்ந்து, வாட் டு வி டூ. ஸோ அந்த ஒரு இதுக்கான ஒரு இதுதான் நாங்கள் ஒரு ஷார்ட் 14 வீடியோஸ் கொடுக்குறோம் ஒவ்வொரு ஆக்டிவிட்டிக்காக. அது எங்கள் டீம் வந்து ரொம்ப அழகாக சிம்பிளாக ஒரு வீடியோ ஃபார்மேட்டில் தினம் ஒரு சேலஞ்சாக போட்டுருக்கு. 14 days 5 minutes தான். இதில் வந்து ஐடியா என்னென்னா ஒரு ஹேபிட் நமக்கு ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு நல்ல ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து 14 days போகிறோம். நம்ம அதை தொடர்பாக 14 daysக்கு நம்ம அந்த ஒரு விஷயத்தை செஞ்சோன்னா நமக்கு அது ஒரு ஹேபிட்டாக வந்துடும். அதனால் 14 daysக்கு ஒரு 5 minute ஆக்டிவிட்டீஸ் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் தினம் 14 days குழந்தைங்களோட 5 minutes அந்த ஆக்டிவிட்டியை பண்ணி விளையாடி எல்லாம் வந்து எங்களோட ஷேர் பண்ணுங்கள், வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாமே. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கேஜெட் ஃப்ரீயாருங்கிறது இந்த உலக நிலைமையில நமக்கு கேஜெட்டை யூஸ் பண்ணி தான் பரவணமாக இருக்குது அந்த மெசேஜை. ஸோ நீங்கள் எல்லோரும் ஷேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். போய் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாம் இருக்குது எங்களுக்கு. அதில் இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம். போய் பார்த்து ஷேர் பண்ணி நீங்களும் உங்கள் ஃபேமிலியோடு செஞ்சு அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் செஞ்சால் நல்லாயிருக்கும். So this is what the Gadget Free Hour is about. To again say once again, it is not about online classes or about one particular event or only for the children. It is for the entire family. And I think parents தான் குழந்தைகளுக்கு ரோல் மாடல்ஸ். அவங்க வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கேஜெட்ஸ் யூஸ் பண்ணாமல் அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட வந்து சேர்ந்து விளையாடி எல்லாம் நல்லா இதாக இருந்தால் நாளைக்கு அவங்களும் அதை தான் மிமிக் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி ஒன் லைன் என்னன்னா, இன்றைக்கி குழந்தைகள் சொல்கிறத நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னா நாளைக்கு நீங்கள் சொல்கிறது அவங்களும் கேட்பாங்க. தட் இஸ் த ஹோல் பாயிண்ட். கம்யூனிகேஷன் விச் இஸ் அ 2-way சேனல் எல்லாருமே சொல்லுவாங்க. இப்போது நிறைய மீம்ஸ் எல்லாம் வருது. யாராவது லாங்காக மெசேஜ் அடித்தாங்க, நீங்கள் ஓகே மட்டும் ஆன்சர் பண்ணாலுமே லாங்காக ஆன்சர் மெசேஜ் போடுங்க அப்படின்னு வருது. அந்த ஓகேவே நீங்கள் ரியல் லைஃப்பில் சொல்லுங்க, அவ்வளோதான். யாராவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் அடித்தா
ரியல் லைஃப்பில் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் லாங்காக கான்வர்சேஷன் பண்ணுறது, அங்கே தான் கனெக்ஷனே இருக்குது. ஸோ தட் இஸ் ஆல் ஐ வாண்டட் டு சே. But I think, Nalina, you want to thank the sponsors now? So we are reaching out to families through schools, corporates, social media, radio, TV, print media. Through all these channels, we are trying to reach out to many families. Over the last 2 years, Tamil Nadu Education Department sent out a message to all their schools and parents and teachers to participate in the campaign. This year also we have requested them to join this initiative. The Puducherry government, the Education Minister Thiru Namashivayam and the Director of Education Thiru Rudra Gowda have also enthusiastically agreed to spread the word. Avanga message ella schools ku ippe anuchitaanga, neenga ellarum gadget free ala participate pannanum. On November 20th anniki you should switch off all your gadgets, and 7:30 to 8:30 and ஒரு மணி நேரம் turn off your gadgets and spend time with your children. இது எல்லா ஸ்கூல்ஸ்க்கும் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி thousands of schools all across India, from the Chennai CBSE Sahodaya, Early Childhood Association, எல்லாரும் இந்த initiative they are participating this year. Several organizations such as the International School Council for School Leadership, FICCI Flow Chennai, the Confederation of Industry, CII Puducherry Chapter, CII Indian Women Network, CII Young Indians, Empower Women IT, NASCOM Kerala, இவங்கெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க இந்த இனிஷியேட்டிவில். அதே மாதிரி நிறைய செலிப்ரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் ஹவ் ஆல்சோ given big thumbs up. அவங்க பேசுதெல்லாம் இப்போ நாங்கள் காமிப்போம் அந்த டிவியில் அவங்க சொல்கிறது about this campaign. So finally, I'd like to thank key sponsors for this campaign, Ramco Cements Limited and Ramraju Surgical Cotton Mills Limited, for helping us run this campaign. We also want to thank our activity partners, Toto Learning and Yamaha Music India, and our radio partners, Hello FM and Red FM, for helping us spread the word on Gadget Free Hour. Gadget Free Hour is an awareness campaign for parents and families to make gadget free time a regular part of their daily lives. So again, I urge all families to participate in this campaign for change. On Gadget Free Hour, November 20th, please turn off your gadgets for 1 hour between 7:30 and 8:30 p.m. and spend time with your children, just laughing, playing, chatting and having a fun time together, and experience the joy of connection, and together create wonderful memories for a lifetime. Thank you. Vanakkam.